விஜய் அவர்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து பல செய்திகளை பல பேர் பேசுவதாக இப்பொழுது செய்தி இருந்தாலும், அவரது கட்சியைச் சேர்ந்தவர்களே ஏதோ திமுக அதனுடைய விங்கிலிருந்து இப்படி பரப்புகிறார்கள் என்கின்ற ஒரு செய்தி சொல்வதை நினைவூட்டினீர்கள். அந்த கட்சிக்கு தலைவராக இருக்கக்கூடியவர் விஜய். அவர் தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க வேண்டும். சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, போராட்டமாக இருந்தாலும் சரி, அந்த கட்சியினுடைய கருத்தை அவர் அறிவிக்க வேண்டியவர். கூட்டணி குறித்த இருந்தாலும் அவர் அறிவிக்க வேண்டும். அதை விடுத்துவிட்டு அவர் தொடக்கத்திலே ஒன்றை சொன்னார், பாயாசமா பாசிசமானார். அப்புறம் அதுக்கு பிறகு யாரோட இல்லை என்று சொன்னார். வரிசையாக வந்து கொண்டிருந்தது. கரூர் நிகழ்ச்சி வரையிலும் ஒரு ஸ்டாண்டு வரிசையாக போய்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு பிறகு இப்பொழுது அவரையே கையகப்படுத்தலாம் என பிஜேபி ஒரு பக்கம் நினைக்கிறார்கள். ஒரு பக்கம் அதிமுகவும் விரும்புகிறதாக சொல்லப்பட்டாலும் இது குறித்து இறுதி செய்தியை அறிவிக்க வேண்டியது விஜய். அவர் அறிவிக்காமல் அமைதியாக இருக்கும்போது அடுத்த கட்சியை பார்த்து குறை கூறுவது நியாயம் இல்லை. ஆர்பி உதயகுமார் அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இது வந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு அவர் தான். பட் இட் இஸ் ஹை டைம். இப்போ நீங்கள் முடிவெடுக்கலைன்னா எப்போவுமே முடிவெடுக்க முடியாது, நீங்களே உங்களை மன்னிக்க முடியாது, அந்த இறைவன் கூட உங்களை மன்னிக்க முடியாது, மன்னிக்க மாட்டார் அப்படின்னு அந்த ஸ்டாண்ட் எடுக்கிறார் அவர். அது விஜய் எடுக்க வேண்டுமென அவர் சொல்கிறார். அவருடைய கட்சியினுடைய ஆர்வம் நிர்பந்தம் சீக்கிரம் வரமாட்டாரா? இல்லை, அது எந்த இடத்துல அவர் நகர்றாருன்னா, திமுகவை வீழ்த்துகிற சக்திகள் எல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்பது மக்களுடைய விருப்பம், தொண்டர்களுடைய விருப்பம். அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் வந்து வர்றது, கூட்டணிக்கு வர்றது யதார்த்தமாக இருக்கும்னு சொல்கிறார். திமுகவை வீழ்த்து நினைக்கக்கூடிய கட்சிகள் அதற்கு உறுதுணையாக விஜய் இருப்பார் என கருதுவதற்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஏன்னா பொது எதிரியாக அவர்கள் திமுகவை பார்க்கிறார்கள். அவர்கள் பார்க்குறாங்க. விஜய் அவர்களுக்கு சொன்ன அந்த கருத்துக்கள் ஊழலுக்கு எதிராக என்று சொன்னார், இந்த மக்களுக்கு சார்பாக என்று சொன்னார், இந்த கட்சி வந்து எல்லாம் அப்படிதான் சொல்லி அதிமுகவும் அந்த நிலையில் தான் இருக்குன்னு சொன்னார். அவர் எப்படி வந்து அதோட சேர முடியும்? அதாவது ஒரு தொடர்ச்சியாக திமுக விமர்சிச்சுட்டே வராரு. திமுக விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலையில் அதிமுகவும் திமுக விமர்சனம் செய்கிறது. திரு நயினா நாகேந்திரன் பாஜகவும் திமுக விமர்சனம் செய்யக்கூடிய சூழ்நிலை. 3 பேரும் இணையக்கூடிய புள்ளியாக இது இருக்கிறது. இது வந்து திமுக தான் இதை நோக்கி நகர்த்துகிறது அப்படின்னு அவர்கள் தாவேக தரப்புல இருந்து குற்றச்சாட்டு. நாங்கள் தானே சொல்லணும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த இன்னொரு வகையும் பார்க்கலாம். சொல்லுங்க. இந்த 3 பேரும் எதற்கு சொல்லக்கூடிய அந்த பொது எதிர்ன்னு சொல்றே பாருங்க. இந்த 3 பேருமே திமுகவை ஏன் எதிர்க்கிறார்கள்? அதனுடைய சித்தாந்தப்படி எதிர்க்கிறார்களா, அதனுடைய செயல் திட்டப்படி எதிர்க்கிறார்களா, ஆட்சியின் நிர்வாகப்படி எதிர்க்கிறார்களா, எந்த கோணத்தில் பார்த்தாலும் திமுக சரியான திசையில் செல்கிறது, திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறது. அதனால தான் எதிர்க்கிறார்களோ? அப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கா? அதான் அதனுடைய பொருளாகிறது. அவர் சரியான திசையில் போகின்றவர்களை அவர்கள் ஏதோ மடக்க பார்க்கிறார்கள், அல்லது வேறு ஏதோ ஒரு மருந்தை அவர்கள் உட்கொண்டிருக்கிறார்கள். அது வேலை செய்கிறது. அது என்ன மருந்து? பிஜேபி. எனவே பிஜேபி என்கின்ற ஒரு தன்மைக்கு அவர்களெல்லாம் வந்து ஆளாகிறார்கள் என்பதுதான் அவருடைய பொருளாகிறது. அந்த நிலையில் தான் இவர்களை இப்படி நகர்த்த வேண்டிய ஒரு சூழல். ஆமாம், இவர்கள் சொல்லக்கூடிய தமிழ்நாடு இந்த மக்களுடைய நலன் என்று சொன்னால் திமுக செய்வதில் எந்த வகையில் மாறுபடுகிறார்கள்? திரு ஆர்பி உதயகுமார் என்ன சொன்னார்னா, அவருடைய பேச்சினுடைய முக்கியமான விஷயமாக இந்த தாவேக தரப்பை பார்க்கும்போது, கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மீது ஒரு சந்தேக பார்வை எழுந்திருக்கிறது. பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடியதும் செருப்பு வீசப்படுகிறது. அதன் பின் அங்கு நிலைமை வேறு மாதிரி மாறுகிறது. அதற்கு பின்பு ஆம்புலன்ஸ் வருகிறது, மின்தடை ஏற்பட்டது, போதிய காவலர்களை. இது எல்லாம் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் பேசினதும் காவல்துறை அதிகாரிகளுடைய அறிக்கையும் முரண்பாடாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசியிருக்கிறார். அது குறித்து ஆய்வுக்காக கமிஷன் அமைக்கப்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை தொடங்கி நடைபெற்று வருகிறது. அவர் உட்கார்ந்து கொண்டு அவர் சொல்வதும் நாம் இங்கே உட்கார்ந்து கொண்டு நாம் சொல்வதை விட அறிக்கை வரட்டும், பார்ப்போம். அதுதான் சரியானதாக. விஜய் கட்சியை தொடங்குகின்ற போது சொன்ன அவர் வைத்த தலைவர்களுடைய பட்டியலிலேயே பெரியார், அண்ணா, காமராஜர், அம்பேத்கர் உங்கள் படமெல்லாம் வைத்து அந்த ஒரு யாருன்னு அவர் இதை காட்டினார். இந்த கொள்கை இந்த தடத்தில் போகிறேன். அதற்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு நடத்தி பாயசமா பாசிசமானு சொல்லி நான் வந்து அரசியல்லையும் மற்ற நிலையிலையும் பிஜேபி திமுகவுக்கு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு காட்டினார். இன்னொரு வகையில் லஞ்சம் மற்ற நிலையில் வரும்போது அதிமுகவும் அந்த கட்டுக்குள்ளே தான் இருக்குது, நானும் அதை எதிர்ப்பேன் அப்படின்னாரு. நானும் ஒரு தனித்துவமாக முதலமைச்சராக வருவேன், நான் அந்த நாட்டு மக்களுக்கு சிறப்பாக செய்வேன் அப்படின்னு பிரகடனப்படுத்தினார். இப்படியே வரிசையாக வந்துட்டு இப்போது
அவர் தனியாக நின்று தன்னை அடையாளப்படுத்துவது நியாயம். இல்லை, இதையே இதற்கு முன்னாக ஒரு ப்ரீசிடென்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. விஜயகாந்த் அவர்களும் இதையே போன்றுதான் வந்தார். கடைசியில் 2011 அவர் அதிமுகவுடன் கூட்டணிக்கு சென்றார். ஒரு எதிர்க்கட்சியாக ஒரு அந்தஸ்து கிடைத்தது. திமுக 3வது இடத்தை நோக்கி நகர்ந்தது. அப்படி ஒரு விஷயத்தை திரு விஜய் கையில் எடுப்பார், அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது என்று பேசுகிறார். விஜய் தான் சொல்லிட்டாரு, நான் தனித்துவம், நான் என்னுடைய வழி தனி சிறப்பாக அது பண்ணுவேன், நான் தனியாக தான் ஆட்சி பண்ணி காட்டுவேன்னு சொல்லிட்டாரு. இவருக்கு எதுக்கு விஜயகாந்த் எடுத்துக்காட்டா வரணும்? இவர் கிங் மேக்கர், இவருக்கு இன்னொரு கிங் மேக்கர் தேவையில்லை. இவர் ரூட்டு கிளீனாக இருக்குங்கிறாரு. கிங் மேக்கர் என்று நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்கள்? இல்லை, அவர் சொன்னதை சொல்கிறேன். கிங் மேக்கர் சொன்னார்கள், அவர் சொல்லிக்கிறார், நான் இந்த நாட்டுக்கு செய்வேங்கிறார். தாராளமாக செய்யட்டும். அவர் முதல்ல தன்னுடைய கொள்கையை சொல்லட்டும். அதுக்கு அடுத்து இன்றைக்கி கரூர் நிகழ்ச்சிக்கு பாருங்க, அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சுத்தமாக அவரை பற்றிய செய்தி கிடைத்து விட்டது. அவர் ஒரு தலைவராக இருப்பதற்கு, தலைமையேற்று நடத்துவதற்கு அவர் கடமை செய்திருக்கிறாரா, அதற்கு அடுத்து ஏற்பட்ட நிலை. இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, நம்முடைய ஐஜேகே தோழர் கூட எல்லாம் சொன்னாங்க, இளைஞர்கள்லாம் புடைச்சு கொடுத்து நிற்கிறார்கள் என்று. அவர்கள் எல்லாம் சேர்ந்து இப்படியெல்லாம் உசுப்பி விட்டு கடைசியில் விஜயை ஒரு பெரிய அளவிற்கு சங்கடப்படுத்த போகிறார்கள். தேர்தலுக்கு பிறகு அவர் இந்த தேர்தல் சிக்கலில் வரப்போறார். அவர் தேர்தலில் நின்று அவரால் முடிந்த இடத்தை ஜெயிக்கட்டும். அவரை அடுத்த கட்டமாக தன்னை வளப்படுத்தட்டும், தன்னுடைய கொள்கையை சொல்லட்டும், போராடட்டும். ஏன் திமுக இந்த நிலைப்பாட்டையே எடுத்துக்கொண்டிருக்கிறது? அதிமுக வைக்கக்கூடிய கேள்வி, அதிமுகவோ பாஜகவோ மற்றவர்கள் அல்லது விஜயினுடைய ஆதரவாளர்கள் ஏன் நாங்கள் கூட்டணிக்கு போனால் திமுகவுக்கு ஏன் ஒரு பதட்டம் வருகிறதுன்னு ஒரு கேள்வி வைக்கிறார். திமுக பதட்டப்பட்டவே இல்லை. அவர் தனியாக நிற்கட்டும் சொல்ல வேண்டிய காரணம் என்ன? காரணமாக போகட்டும், அது கருத்து தான் சொல்ல முடியுமே தவிர போனால் யார் வேணான்னு சொல்ல முடியும்? போய் சேர்ந்து நமக்கு ஒன்று கருத்து இல்லையா? 2 முடிவுமே விஜய்க்கு பெரிய ஆபத்தான முடிவு. தனிச்சு நின்னாலும் அவரால் இப்போ வரக்கூடிய கருத்து கணிப்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா 20% அதிகபட்சமாக அவர்கள் தரப்பில் வரக்கூடிய அந்த 20% வச்சுட்டு ஓட்டுகளை பிரிக்கலாமே தவிர ஆட்சி அதிகாரத்துக்கு வரவே முடியாதுங்கிறது ஒரு பாயிண்ட். கூட்டணியோடு பயணிக்கிற பொழுது பாஜகவோட ஒரு கூட்டணி சேர்ந்தா அந்த கட்சி ஆரம்பத்தோட நோக்கமே பெறும். எப்படியா இருந்தாலும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கிறார். இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறதா தேர்தலுடைய நேரங்களில் நெருங்கலாக தெரியும். 2011 நமக்கு இதே மாதிரி முன்னாடி இருக்க திமுக ஒரே நிமிஷம் திரு சுபேர், அதிமுக வேண்டாம் திமுக வேண்டாம், நான் தான் மாற்று என்று விஜயகாந்த் அவர்கள் தேமுதிக தொடங்கினார்கள். 2011 என்ன நடந்ததுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அது போன்று மீண்டும் நடப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்று முற்றிலுமாக நிராகரிக்க முடியும். இல்ல, பாதிப்பு யாருங்கிறது தேர்தல் முடிவுக்கு பிறகு தெரியும். ஆனா கண்டிப்பாக இவருக்கு பெரிய பாதிப்பு இருக்கும். ஏன்னா அந்த கட்சி வெற்றி ஆட்சி அதிகாரத்துக்கு பிடிக்க முடியாது. விஜயகாந்தன் 8% வாக்கு வாங்கினாரு, ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற்றார். ஆனா இந்த முன்ன ஒரு 2 தேர்தலை சந்தித்தாருங்கிறதுக்கான அந்த இடம் இருக்குங்கிறது. ஆமா ஆமா ஆமா. ஆனா இங்க என்னன்னா இது ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் மீது உள்ள ஒரு சிறு நம்பிக்கை குறைந்திருக்குது. இவங்க சொன்னாங்க கூடி இருக்கு, அது யாரும் பாதிப்பெல்லாம் இல்லைன்னு சொன்னா கூட பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கக்கூடிய பார்வை ஒரு சம்பவம் நடந்தது, அதை எப்படி இவர் ஹேண்டில் பண்ணாருங்கிற ஒரு குற்றச்சாட்டு அவர் மேலே இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரலங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இத்தனை குற்றச்சாட்டுக்கு பிறகும் கூட அவர் ஒரு நேரடியாக தேர்தலை சந்திக்கிற பொழுது நீங்க கேட்கிற அந்த 20% 25% வரதுக்கு வாய்ப்பே இல்லை. 10%க்குள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அது மட்டுமே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு பயன்படாது. வாக்குகளை பிரிக்கலாம் அப்படிங்கிற போது அவர் தனிச்சு நின்னாலும் பிரச்சனை தான், கூட்டணியோடு நின்றாலும் அவருக்கு பிரச்சனை தான். இப்போ அதிமுகவோடு சேர்ந்து திமுகவை தோற்கடிக்க வேண்டுமென ஐஜேகே தொடர் சொன்னார். இப்போ பிஜேபி திமுகவை திராவிட கட்சியை ஒழிக்கணுங்கிறாங்க, ஆட்சியை ஒழிக்கணுங்கிறாங்க. இப்போ முதல் கட்டமாக திமுக மீது இப்போ ஆட்சியில் இருப்பதனால தன்னுடைய முயற்சி எடுக்கிறாங்க. அது அவங்களுடைய சித்தாந்தம், அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய முயற்சி எடுத்து பார்க்குறாங்க. திமுக பிஜேபி ஒழிக்க வேண்டும் என சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியை ஒழிப்பதற்கு ஏன் துடிக்க வேண்டும்? பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு ஆட்சியை எதிர்ப்பதற்கு இவர்களுக்கு என்ன அவசியம் வந்து விட்டது? அது விஜயாக இருக்கட்டும், அதில் எடப்பாடி யாராவது இருக்கட்டும். ஆக விஜய் அந்த பிஜேபி சொல்வதை ஏற்கார்கள் என்று சொன்னால் எடப்பாடி பிஜேபி பக்கம் போய்விட்டார், அவர் ஈல்ட் ஆயிடுவாருன்னு சொல்றீங்க. ஆமா, ஆனா விஜய் அப்படி இல்லை. நானும் பாயசம்னு சொன்னாரு, நான் இப்போ மதச்சார்பற்ற தன்மையில் உறுதியாக இருப்பேன்னாரு. அப்புறம் அதில் சேர முடியாது. அதிமுக ஊழல் கட்சி தான், சேர முடியாது. அவர் ஒன்று சொன்னார், பிள்ளையார் சொல்லி காட்டியாச்சுன்னு சொன்னார். அவர் இந்த தேர்தலில் பிள்ளையாரையும் சேர்த்து கூட்டணி வச்சிருக்கிறாரு எடப்பாடி, அவரும் பண்ணார். அது முடியல, அது வாய்ப்பு இல்லாமல் போச்சு. அவர் சொன்னார் இயற்கையை தான் வரணும். இப்போ இயற்கை இந்த கூட்டணியில் எல்லாம் வேலை பார்க்குது. ஆனால் என்னுடைய கருத்து என்பது, விஜய் அவர்கள் இந்த தேர்தல் என்பது பாசிசமா பாயசமானு சொன்னார் பாருங்க, இந்த தேர்தல் விஜய்க்கு பாய்சனாக இருக்கிறது.